நார்த் கொரியாவிலேருந்து ஒரு டெலிகேஷன் 2001 டமாஸ்கஸ் வந்துட்டு போகுது. அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறாங்க. அப்போ இது வந்து ஒரு ஏதோ ஆர்ம்ஸ் டீல் தான் இது நடந்து கொண்டு. ஓகே, நார்த் கொரியாங்கிற போதே ரெட் ஃபிளாக தூக்குறாங்க. 2004 நார்த் கொரியாவில் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குது. அது சாதாரண ட்ரெயின் ஆக்சிடென்ட் இல்லை. அந்த ஆக்சிடென்ட் நடந்ததில் ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்துக்கு அதிர்வலைகள், ஏறக்குறைய அது ஸ்கேலில் ஒரு ஸ்டாண்டர்ட் நல்ல ஹை ஸ்கேலில் அது அதிர்வுகள் பதிவாகிறது. தொடர்ந்து மொசாட் இதனுடைய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதை பார்க்கும் பொழுது ஈரான் இதற்கு உடந்தையாக இருப்பதும் தெரிய வருகிறது. சிரியா வந்து இந்த அணு குண்டு தயார் பண்றாங்க, இல்ல அணு உலையை வந்து டெவலப் பண்றாங்கன்னா இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சின்னு ஒன்று இருக்கு. அவங்களுடைய அனுமதி இல்லாம உலகத்துல எங்கேயுமே யாருமே அணு உலைகளோ அணு ஆயுதங்களை தயார் பண்ணக்கூடாது. ஜார்ஜ் டபிள்யூ புஷ். ஸோ ஜார்ஜ் டபிள்யூ புஷ்கிட்ட இதை தகவலை சொல்கிறாங்க. அவர் வந்து இன்டெலிஜென்ஸ் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் சஃபிஷியன்ட் எனஃப் ஃபார் என்ட்ரிங் இன்டு அன் ஆப்ரேஷன். அதனால நாங்கள் இதில் இன்வால்வ் ஆகலைன்ட்டு. எப்போவுமே அந்த பெயின் சொன்ன மாதிரி இஃப் யூ டூ இட் லேட்டர் த லேட்டர் வில் நெவர் கம், த ரேவ்ஸ் இட் வில் நெவர் கம். அதனால நம்ம வந்து ஏர்லியர் ஆப்ரேஷன் நம்ம முடிச்சிடணும். அடுத்து வித்தியாசமாக பண்ணணும். அதாவது ஃப்ளைட்ஸ் வந்து இது லோ ப்ரொஃபைல்லாம் போக முடியாது. ஸோ ஆஸ் கன்வென்ஷனல் 40,000 அடியில் தான் அது பறக்கும். அப்போ எலக்ட்ரானிக் வார்ஃபேரில் போகிறாங்க. என்னது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அப்படின்னா, நம்ம வாரே வந்து தந்திரம் தான். இதில் இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேரில் வந்து ரேடாரை வந்து எலக்ட்ரானிக் வார்ஃபேரில் தே கேன் டேக் ஓவர். சிரியாவை கேப்சர் பண்ணி டமாஸ்கஸ் வந்ததுக்கப்புறம் அந்த டிசம்பர் மாதம் ஐஐசி உள்ள போகிறாங்க. போய் அதே சைட்டை வந்து செக் பண்ணுறாங்க. அந்த இடிக்கப்பட்ட இடத்தையும் அல்லசாட் என்ன பண்ணான்னா டன்ஸ் ஆஃப் சாயில போட்டு மூடுறாரு. அது எதற்கென்றால் அந்த ரேடியேஷனை ஃபர்தராக கண்டெயின் பண்ணுறதுக்காக. இப்போ அந்த சாம்பிள் எடுத்து பார்க்கும் பொழுது அது ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் மட்டும்தான் அடிக்கணும், வேற யாரும் கூட இருக்கிறவங்க யாரும் அடிக்கக்கூடாது. அதே மாதிரி அவர் வராரு. வரும் பொழுது ஒரு குண்டு நெத்தி, ஒரு குண்டு கழுத்து, 2 பேரும் சைமல்டேனியஸாக அடிக்கிறாங்க. அடிச்சு முடிச்சுட்டு இம்மீடியட்டாக அவங்க 2 பேரும் போட்டில் ஏறி ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. இப்போ அவர் வந்து கண்டினியூ பண்ணாருன்னா திரும்ப இன்னொரு அட்டாமிக் பிளான்ட் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால இந்த ஆப்ரேஷன் இதோட முடியலை. இதை கண்டினியூ பண்ணி ஜெனரல் சலாமியை தூக்கணும். ஆபரேஷன் ஆர்ச்சார்ட் இஸ்ரேல் அதிரடி நடவடிக்கையில ஒரு சாகசமான அதிரடி நடவடிக்கை இது. முன்னே சொன்ன மாதிரி இன்னொரு நாட்டில் அணு ஆயுதம் தயார் பண்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு அந்த சிறிய நாட்டுக்குள்ளே புகுந்து அல்கபார் அப்படிங்கிற இடத்துல போய் அந்த அணு உலைய அழிச்ச ஒரு செய்தி இது. அணு ஆயுதம் தயார் பண்றாங்க அப்படிங்கிறது உலகத்துல யாருக்குமே தெரியல, ஆனா இஸ்ரேலுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை அவங்க எப்படி நடத்தினாங்க? ஆப்ரேஷன் ஆர்ச்சர்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆப்ரேஷன் ஆர்ச்சர்ட் வந்து ஒரு ரொம்ப ரியலி எ கவர்ட் ஆப்ரேஷன். ஏனென்றால் சிரியா இந்த அணு ஆயுத உலை காரியங்களை சுத்தமாக உலகத்துக்கே மறைத்து விட்டது. ஸோ சிரியாவில் வந்து நம்ம பார்க்கும் பொழுது அல்லசாட் தான் அவங்களுடைய ஃபேமிலி தான் ஆண்டு கொண்டு இருக்கிறாரு. தகப்பனார் வந்து 2000 வரைக்கும் இருந்தார். மகன் வந்து யூகேல டாக்டராக இருக்கார். அவர் தான் அழைக்கப்பட்டு பஷார் அல்-அசாட் சிரியாவினுடைய பிரசிடெண்ட்டாக வருகிறார். ஸோ 2001 அவர் வந்து வருகிறார். ஆனால் சேஞ்சு எதுவும் கிடையாது, பாலிசியில் எதுவுமே சேஞ்சு கிடையாது. இஸ்ரேலினுடையோடு இருக்கக்கூடிய முரண்பாடுகள் அப்படியே தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ மொசாட் ஃபஸ்ட்டு அதை ஒரு காரியத்தை அப்சர்வ் பண்ணுறாங்க. நார்த் கொரியாவிலேருந்து ஒரு டெலிகேஷன் 2001 டமாஸ்கஸ் வந்துட்டு போகுது. ஸோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறாங்க. அப்போ இது வந்து ஒரு ஏதோ ஆர்ம்ஸ் டீல் தான் இது நடந்து கொண்டிருக்கிறது என்று நார்த் கொரியாங்கிற போதே தூக்குறாங்க, ஏதோ பிரச்சனை தான். அதற்கு பின்பு இதை அலர்ட் பண்ணுறாங்க அமெரிக்காவுக்கு. அமெரிக்காவினுடைய சிஐஏவும் இதை மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து 2002, 2003 அவர்கள் நார்த் கொரியாவோட டெலிகம்யூனிகேஷன் நடக்கிறத அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இந்த தகவலும் இஸ்ரேலுக்கும் தெரிகிறது, அமெரிக்காவுக்கும் தெரிகிறது. 2004 நார்த் கொரியாவில் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குது. அது சாதாரண ட்ரெயின் ஆக்சிடென்ட் இல்லை. அந்த ஆக்சிடென்ட் நடந்ததில் ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்துக்கு அதிர்வலைகள், ஏறக்குறைய அது ரிக்டர் ஸ்கேலில் ஒரு ஸ்டாண்டர்ட் நல்ல ஹை ஸ்கேலில் அது அதிர்வுகள் பதிவாகிறது.
சரி இதுவாது ஏதோ அவங்க எப்போவுமே நார்த் கொரியாவில் வந்து அட்டாமிக் ஏஜென்சிஸ், அட்டாமிக் பாம்பிங்கு, அப்புறம் மிசைல்ஸு எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க. அதனால் ஏதோ நடந்திருக்கு. ஒரு விபத்து நடந்திருக்கு. அது வந்து விபத்தாக இருந்தது. அந்த விபத்தை பற்றி எந்த விதமான டெலிவிஷன்லேயும் நியூஸும் பரப்பப்படவில்லை. அதை அப்படியே அமுக்கி விட்டார்கள் நார்த் கொரியாவில். அதனுடைய தொடர்ச்சியாக மே மாதம் 1ஆம் தேதி சிரியாவிலிருந்து ஒரு விமானம் அங்கே போய் இறங்குது. இறங்கி வரும்பொழுது ஒரு 12 காஃபின்ஸர் எடுத்துகிட்டு வருது. ஸோ அப்போ இது என்ன பார்க்குறாங்கன்னா, ஏதோ சீரியன் சயின்டிஸ்ட் அங்கே போய் ஆக்சிடெண்ட்டில் போய் அவர்களுடைய பாடிஸ் இங்கே வருதுன்னு. அதனால் எல்லாம் ரொம்ப அலர்ட் ஆகிடுறாங்க. அலர்ட் ஆகி இப்போ இதை ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ண வேண்டும் என்று மானிட்டர் ஆகுது. எதுக்கு போய் சிரியன் சயின்டிஸ்ட் போய் நார்த் கொரியாவில் போய் சாகணும், போய் பார்க்கணும், அவங்க பாடி எதுக்கு கொண்டு வரணும். ஸோ ட்ரெயின் ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு அது நடந்தது. அதனால் இது ஒரு முக்கிய நிகழ்வாக, இதுதான் இந்த அட்டாமிக் பிளான்ட்டினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக அமைகிறது. தொடர்ந்து மொசாட் இதனுடைய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதை பார்க்கும் பொழுது ஈரான் இதற்கு உடந்தையாக இருப்பதும் தெரிய வருகிறது. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஈரான் ஒரு நியர்லி $1 பில்லியன் இதில் கொடுத்து அவர்களுக்கு இது பிளான் பியாக வச்சுருக்கிறாங்க. அவங்களுடைய அட்டாமிக் இது ப்ரொசீட் பண்ண முடியவில்லை என்றால் இந்த அல்கிபார் பிளான்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் என்ற ஒரு தகவலும் இருப்பதாக. அல்கிபாருங்கிறது அவங்களோட தலைநகரத்துக்கு பக்கத்தில் இருந்துச்சு, தூரமாக. அது வந்து நார்த் சிரியாவில் இருக்குது, ரொம்ப தூரமாக வச்சுருக்காங்க. டமாஸ்கஸ்லாம் கொஞ்சம் சவுத்தில் வந்து விடும், இது கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. ஈராக் மாதிரி அவங்க தலைநகர பக்கத்தில் வைக்கல. இல்லை, அது வந்து 70 கிலோமீட்டர்ஸில் இருக்கு இல்லையா. இது வந்து கொஞ்சம் நல்ல நார்த்தில் தான் வைத்திருக்கிறார்கள். இது இந்த பகுதி எப்படின்னாக்கா, அந்த இடத்த மானிட்டர் பண்ணிங்கன்னா சேட்டலைட்டில் எந்த ஆக்டிவிட்டியும் கிடையாது. ஏனென்றால் ஒரு 130 அடி, ஒரு 130 அடி, அதுக்கப்புறம் ஒரு 70 அடி ஹைட்டுக்கு ஒரு பெரிய ஷெட்டு. அந்த ஷெட்டு மட்டும்தான் தெரியும் மேலேருந்து பார்த்தீங்கன்னா. அது உள்ளே என்ன நடக்குன்றது யாருக்குமே தெரியாது. வேறு ஏதாவது கம்யூனிகேஷன் போகுதா அப்படின்னா எந்த விதமான எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனும் கிடையாது. ஸோ இது வந்து பஷார் அல் அசாட் காலத்தில் இது நடக்குது. பேப்பர் மூலமாக தான் கம்யூனிகேஷன் நடக்குது. ஆமாம், எல்லாமே என்ன நடக்குன்னு தெரியாது. எலக்ட்ரானிக் முறையில் அவங்களால எதுவும் துப்பு கிடைக்க வழி இல்லாமல் இருக்கிறது. அப்போ இன்னும் அதை ஃபர்தராக மானிட்டர் பண்ணுறாங்க. மானிட்டர் பண்ணும்போது அங்கே ஒரு முக்கியமான ஒரு நபர், அவர் தான் ஜென்ரல் முகமது சலாமி. அவர் வந்து அந்த அட்டாமிக் டைரக்டரேட்டினுடைய ஹெட்டாக இருக்கிறார். அவருடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா பஷார் அல் அசாடுடைய ஆஃபீஸ் பக்கத்தில். ரொம்ப ஒரு பிரசிடெண்ட்டோட ரொம்ப அலைன்டான இருக்கிற ஆள். அவருடைய மூமெண்ட்டு வெளியிலேயே தெரியாது, ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் மூமெண்ட்டு. அதனால் இவர்களுக்கு ரொம்ப அதிகமான இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. மீன்வைல் ஒரு அட்டாமிக் சயின்டிஸ்ட் ஒருத்தர் லண்டன் போகிறார், வேறு நேமில் போய் லண்டனில் போய் இறங்குவது தகவல் போக போகிறாருன்றது மொசாடுக்கு தெரிந்தவுடன் மொசாட் ஒரு 10 பேர் கொண்ட டீம் லண்டன் போகுது. அவங்க ஒரு 3 டீமாக பிரிஞ்சு, அந்த ஒரு டீம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஏர்போர்ட் டீம், வர ஆள் கரெக்டாக வந்து சேர்ந்துட்டாரா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு டீமு. அப்புறம் தங்குற ஹோட்டல்லையே இவங்க அடிஷ்னலாக ரூம் எடுத்துகிட்டு அங்கே ஒரு தங்குற ஒரு டீமு. ஒன்று மொபைல் டீம், அவர் வந்து இவர் எங்கெங்கே போகிறாரோ கூடவே ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு டீம். ஸோ அவர் முதல் நாள் வந்து சிரியன் எம்பசி போகிறாரு, போயிட்டு சம் ஷாப்பிங் அதெல்லாம் போயிட்டு வந்துடுறாரு. 2வது நாள் வந்து அங்கே ஸ்டே பண்ணும்போது ஈவினிங் வந்து பாருக்கு போகிறாரு. ஸோ பாரில் இந்த மொசாட் ஏற்பாடு செய்திருந்த லேடி போய் அவங்கள போய் என்கேஜாக பேசிக்கிட்டே வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பேசிக்கிட்டே இருக்கும்போது அடுத்த டீம், மொபைல் டீம் வந்து ரூமுக்கு போய் ஏன்னா அந்த மொசாட்லேயே சில டீம் வந்து ஸ்பெஷலிஸ்ட் இன் ரூம் பிரேக்கிங் அண்ட் குவைட்டாக ஓப்பன் பண்ணி, ஆமாம், அவங்க சம் டெக்னிக்கல் நோகோ வச்சுருக்காங்க. எந்த ரூமையும் அவங்க பிரேக் பண்ணி உள்ளே போயிட்டு அவங்க லேப்டாப்பில் இருந்து இன்ஃபர்மேஷனை பார்க்க வேண்டும். அசாசினேட் பண்ணுறதா இல்லையாங்கிறது இல்லை, பட் அவங்க எடுத்த டெசிஷன் இல்லை, இது வேணும், நமக்கு தகவல் வேணும்னா வேறு சோர்ஸ் கிடையாது. அதனால் அந்த லேப்டாப்பை திறந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஹார்ட் டிஸ்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உள்ளேயே ஒரு பக்கிங் டிவைஸும் வச்சு என்னென்ன கம்யூனிகேஷன் போனாலும் மொசாட்டுக்கு வர மாதிரி அதையும் உள்ளே பிளான் பண்ணிவிட்டு எதுவும் நடக்காத மாதிரி ரூம் திரும்ப மூடப்பட்டு வந்துடுறாங்க. அதனால் இந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து பார்க்கும் பொழுது இது நார்த் கொரியாவில் உள்ள ஒரு அட்டாமிக் பிளான்ட் ரெப்ளிகா அப்படிங்கிறது தெரிய வந்தது. ஸோ அட்வான்ஸ் ஸ்டேஜில் போய்கிட்டே இருக்குது. நடுவில் கன்சைன்மெண்ட்ஸு நார்த் கொரியாவிலேருந்து ஷிப்பில் வருது. ஸோ எல்லாமே மானிட்டர் ஆகி கொண்டு இருக்கிறது. ஆனால் ஷெட்டுக்குள்ளே என்ன ஸ்டேட்டஸுங்கிறது நமக்கு தெரியாது. இது நடுவில் வந்து அமெரிக்காவில் இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கிறது வந்து ஜார்ஜ் டபிள்யூ புஷ். ஸோ ஜார்ஜ் டபிள்யூ புஷ்கிட்ட இதை தகவலை சொல்கிறாங்க. அவர் வந்து இன்டெலிஜென்ஸு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் சஃபிஷியன்ட் எனஃப்
ஃபார் என்ட்ரிங் இன்டு an ஆப்ரேஷன். அதனால் நாங்கள் இதில் இன்வால்வ் ஆகலைன்ட்டு. ஸோ இப்போ வந்து அங்கே பிரைம் மினிஸ்டராக இருக்கிறவர் வந்து ஐ திங்க் பெகின் டாக்டரின் நம்ம முந்தி போன எபிசோடில் ஈராக் வார பண்ணும் பொழுது, ஈராக் அட்டாமிக் பிளான்ட்டை அடிக்கும் பொழுது பெகினுக்கு ஒரு பெரிய குழப்பம். ஏன்னா இது வந்து இன்டர்நேஷ்னலாக எந்த கன்கரன்ஸும் கிடையாது. இவராக தான் எல்லாத்தையும் ஏறெடுத்து போகிறாரு. உள்ளேயும் வந்து ஆப்ரேஷன் ஒழுங்காக போகலைன்னா அவர் தான் ப்ளேம் பண்ண போகிறாங்க. இருந்தாலும் அவர் வந்து அதை எடுத்து முடிச்சே தீர்வோன்னு சொல்லி ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் அதை பண்ணார். பண்ணிவிட்டு அதை வந்து ப்ரெஸ்லையும் சொல்கிறாரு. அங்க ஈராக்கை பொறுத்த வரைக்கும் ஈராக்கை பொறுத்தவரை ஓப்பனாக ஆனா டிக்ளேர். இது வந்து ஓப்பனா இல்லையே, சிரியால இந்த மாதிரி ஒரு அட்டாமிக் பவர் பிளான்ட் ஆமாம், இதனால இது வந்து இந்த ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறது வேற. பட் ஆனால் பிரைம் மினிஸ்டர் வாண்ட்ஸ் டு க்ளோஸ் திஸ் ஆப்ரேஷன். அதனால் இதை எப்படியாவது முடித்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு பார்க்குறாரு. ஸோ அதனால் இதுக்கு வந்து ஆப்ரேஷன் ஆர்ச்சர்டுன்னு பேரை வச்சு இதை வந்து நம்ம முன்னெடுக்க வேண்டியது. இதை வந்து நம்ம வந்து வி ஹேவ் டு டூ இட் அலோன். எப்போவுமே அந்த பெகின் சொன்ன மாதிரி இஃப் யூ டூ இட் லேட்டர் த லேட்டர் வில் நெவர் கம், பெர்ஹாப்ஸ் இட் வில் நெவர் கம். அதனால் நம்ம வந்து ஏர்லியர் ஆப்ரேஷனை நம்ம முடிச்சிடணும். அதுக்கு முன்னாடி ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அது பண்ணணுன்னா எப்போவுமே அந்த எங்கே அட்டாமிக் பிளான்ட் இருந்தாலும் அதனுடைய சுற்றுப்புற எல்லையில் உள்ள சாயில் சாம்பிள், வாட்டர் சாம்பிள் பார்த்தோன்னா ஏதோ கொஞ்சம் ட்ரேஸ் தெரியும். ஸோ இப்போ இந்த பிளான்ட் அல்கிபார் பிளான்ட்டுங்கிற இடத்துக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் போய் மண் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த ஆப்ரேஷனை யார் பண்ணுவது? எதுக்கு மண் எடுக்கணும்? மண் எடுத்து ரேடியோ ஆக்டிவிட்டி. உண்மையிலே இப்போ நான் அவங்க பார்க்குறது ஷெட்டு தான். அந்த ஷெட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. இவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் மூலமாக கலெக்ட் பண்ண டேட்டா சொல்லுது. பட்டு ஃபிசிக்கலாக எதுவும் இல்லைல்ல. ஆகினால அவங்க வந்து அந்த ஆப்ரேஷனை வந்து சயரெட் மட்கால், அந்த எலைட் ஃபோர்ஸ் ஒன்று சொல்லியிருக்கீங்க ஐடிஎஃப்பில், அவங்க வந்து ஈக்குவலன் டு அமெரிக்கன் டெல்டா ஃபோர்ஸ் மாதிரி, அவர்களுக்கு இந்த அசைன்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அதில் ஒரு 12 கமாண்டோஸு 2 ஹெலிகாப்டரோட போய் அந்த பிளான்ட்டினுடைய 1 கிலோமீட்டர் ரேஞ்சில் கீழே இறங்கி இந்த 12 பேரும் சீரியன் சோல்ஜர்ஸ் ட்ரெஸ்ஸில். சிரியன் சோல்ஜர்ஸ் மாதிரியே. ஆமாம், ஏன்னா அந்த இடத்துல வேற யாராவது கிராஸ் பண்ணும்போது பார்த்தா ஏதோ சீரியன் சோல்ஜர்ஸ் ஏதோ அந்த ஹெலிகாப்டர் அவங்கள மாதிரியே பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையும் அதே மாதிரி பண்ணி போய் சாம்பிள் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. சாம்பிள் எடுத்துகிட்டு வந்து பார்க்கும் பொழுது அது ட்ரேஸ் இருக்கிறது. அதனால் டெஃபினட்டாக இது வந்து அட்டாமிக் பிளான்ட்டுக்குள்ள காரியங்கள் தான் போகுது. சரி, இப்போ இந்த ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது? ஈராக் ஆப்ரேஷன் பண்ணும்போது நல்ல லைட், டே லைட்டில் பண்ணாங்க. ஆப்ரேஷன் ஆப்பரா. ஆமாம், ஒப்பேரா. பட் இது வந்து சிரியன் எல்லைக்குள்ளே போகிறது வந்து இன்னும் டஃப். அப்போ ஈராக் ஏன் அப்படி பண்ணாங்கன்னா, ஈராக்கை பொறுத்த மட்டும் அப்போ அவங்களுக்கு வார் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஈரானோட. அதனால் அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஈரானில் இருக்குது. இவர்களுக்கு அது நல்ல அட்டாமிக் ரியாக்டர் நல்ல அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது. அதை உடைக்கணுன்னா இவ்வளோ ஃப்ளீட்டும் போய் ஆகணும். அதனால் இது வந்து அவங்க லோ ப்ரொஃபைலில் போய் லோ ஆப்ரேஷனில் போய் ஃபிசிக்கலாக முடிச்சுட்டு வந்தால் தான் உண்டு. அதனால் அப்படி பண்ணார்கள். இதை வந்து ரொம்ப சாஃபிஸ்டிகேட்டட். ஏன்னா இப்போ அட்டாமிக் இந்த பிளான்ட் வந்து ஏற்கனவே அது நடந்து முடிந்தது 81, இது இப்போ 2007 அப்படின்னும் போது இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்குது. அதனால் நீங்கள் அந்த ஆப்ரேஷன்ஸும் நீங்கள் பண்ண முடியாது. அடுத்தது இப்போ டர்க்கி வழியாகவும் போயாகணும், அது இன்னும் சிக்கல். அதனால் இந்த ஆப்ரேஷனை மிட் நைட்டில் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது மிட் நைட் ஆப்ரேஷன். அடுத்து வித்தியாசமாக பண்ணணும். அதாவது ஃப்ளைட்ஸ் வந்து இது லோ ப்ரொஃபைல்லாம் போக முடியாது, லோ எலிவேஷன்லாம் முடியாது. ஸோ ஆஸ் கன்வென்ஷனல் 40,000 அடியில் தான் அது பறக்கும். அப்போ எலக்ட்ரானிக் வார்ஃபேரில் போகிறாங்க. என்னது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அப்படின்னா, நம்ம வாரே வந்து தந்திரம் தான். இதில் இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேரில் வந்து ரேடாரை வந்து எலக்ட்ரானிக் வார்ஃபேரில் தே கேன் டேக் ஓவர். எதிரி நாட்டினுடைய ரேடாரை இவங்க டேக் ஓவர் பண்ணிவிட்டு ஃபால்ஸஸ் கையை அதை காட்டலாம். ஏர்க்ராஃப்டே இல்லாத மாதிரி ஒரு இமேஜை அவங்க காட்டிக்கிட்டே இருக்கலாம். இதை வந்து அவங்க பண்ணணும். இந்த ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் பண்ணிட்டா ரேடார் ஒன்றுமே சொல்லாது. அதை ஹேக் பண்ணுற மாதிரி. ஆமாம், அதுக்கு வந்து அதுதான் இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர். ஸோ இதைத்தான் அவங்க பண்ணுகிறார்கள். இப்போ இந்த ஆப்ரேஷன் இப்போ எல்லா இடத்துலையும் ஈரான்லேயும் கூட என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு போகிற ஏர்க்ராஃப்ட் வந்து இந்த எல்லா ரேடாரையும் ஃப்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஃப்ரீஸ் பண்ணி விட்டுச்சுன்னா மீதி வர ஏர்க்ராஃப்ட்டு போய் பாம்பிங் ஆக்ஷன்ஸை பண்ணிவிடும். ஸோ இதே ஆப்ரேஷன் தான் இங்கேயும் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கும் வந்து F-16 யூஸ் பண்ணுறாங்க. F-16s ஒரு 10 ஃப்ளைட்டு போயிட்டு என்ன ரூட் எடுக்கிறாங்கன்னா, இப்போ ஷார்ட்டாக போகணுன்னா நேராக இஸ்ரேல்லேருந்து சிரியாவுக்கு போயிடலாம். பட் அது ரொம்ப டூ மச் டிஸ்டன்ஸ் இன் சிரியா ட்ராவல் பண்ணணும். அதுக்கு பதிலாக அவங்க மெடிட்ரேனியனில் ட்ராவல் பண்ணுறாங்க.
ஸோ மெடிட்ரேனியனில் ட்ராவல் பண்ணி சின்ன ஸ்ட்ரிப்பு டர்க்கியை கிராஸ் பண்ணி நேராக அல்கிபார் போயிடுறாங்க. இதுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகம், அதனால் இதுக்கும் எக்ஸ்டெண்டட் டேங்க்கு ஃபியூயல் டேங்க் போடணும். ஃபியூயல் டேங்க்கை போட்டு அது டர்க்கியில் போய் டர்க்கியில் ட்ராப் பண்ணுறாங்க. போன இது வந்து சவுதி அரேபியாவில் ட்ராப் ஆச்சு, அது மாதிரி இங்கே டர்க்கியில் ட்ராப் பண்ணிவிட்டு நேராக போய் அந்த டார்கெட்டை அடிச்சுட்டு திரும்ப வேண்டும். இது நம்பர் ஆஃப் ஏர்க்ராஃப்ட்ஸையும் குறைச்சிட்றாங்க. இது 3 ஏர்க்ராஃப்டை விட்ரா பண்ணி வந்துருன்ட்டு 7 ஏர்க்ராஃப்ட் மட்டும்தான் போகும். ஸோ அதுக்கு முன்னாடி ரேடாரை டிசப்ஷன் பண்ணிவிட்டு நேராக போய் அதை இடத்த அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு தேர் ரிட்டர்னிங். இதே மாதிரி F-16 F-15 அதே மாதிரி ஏர்க்ராஃப்ட் போய் டார்கெட் இதே மாதிரி 1 டன் பேலோடு இருக்கிற பாம்பை கொண்டு போட்டு வந்துடுறாங்க. ஸோ இதை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார் பிரைம் மினிஸ்டர். என்ன சொல்கிறாருன்னா, தட் நெவர் எக்ஸிஸ்டட் வில் நெவர் எக்ஸிஸ்ட் இன் ஃபியூச்சர் ஓகே அப்படின்ட்டாரு. இல்லாத ஒன்று இருக்கவே இருக்காது, இனிமே இருக்காது. இல்லாத ஒன்று, இதுவரை இல்லாத ஒன்று இனிமேல் இருக்காது. ஆனால் இப்போ இது என்னன்னா, இது டோட்டலாக சீக்ரெட் ஆப்ரேஷன். ஈராக் ஆப்ரேஷனை அவங்க 2 நாளைக்கு அப்புறம் கூட்டி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொன்ன மாதிரி சொல்ல முடியாது. இது வெளியவே சொல்லலை. இது வந்து இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா சிரியாவும் சொல்ல முடியாது. அதனால் இது என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே கொஞ்சம் லோ ப்ரொஃபைலை விட்டுட்டு இந்த பிரைம் மினிஸ்டர் கால்டு எர்டோகன், யார் நம்ம பிரசிடென்ட் ஆஃப் டர்க்கி, அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு, நாங்கள் இதை பண்ணோம், நீங்கள் அசாட்டை சொல்லிடுங்க, அவரும் இதை வெளியில் சொல்ல வேணாம், நாங்களும் இதை வெளியில் சொல்ல வேணாம். ஸோ இதை அப்படியே சைலண்ட்டாக விட்டுருவோம். நாங்கள் இதற்கு பின்பு சிரியா மேலே வேறு எதுவும் வாரெலாம் இப்போதைக்கு பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. அட்டாமிக் யூனிட்டாக இருக்கிறதுனால நாங்கள் இதை வந்து முன்னேற்பாடாக இதை அடித்தோம், இந்த தகவலை மட்டும் சொல்லிடுங்க அப்படின்னு. அதனால் உடனே அசாடும் அதை சொல்லலை. ஏன்னா ஒருவர் சிரியா வந்து இந்த அணு குண்டு தயார் பண்ணுறாங்க, இல்லை அணு உலையை வந்து டெவலப் பண்ணுறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சின்னு ஒன்று இருக்குது. ஆமாம், அவங்க அலோவ் பண்ணாங்க. அவங்களுடைய அனுமதி இல்லாமல் உலகத்தில் எங்கேயுமே யாருமே அணு உலைகளோ அணு ஆயுதங்களோ தயார் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. ஸோ சிரியாவுக்கு வெளியே சொல்ல முடியாது. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அவங்க அதை வெளியே சொல்லலை, இவங்களும் சொல்லலை போல இருக்கு. இவங்க 2007 இருந்து 2018 தான் என்னைக்கே ஒத்துக்கிட்டாங்க. 2018 வந்து தான் பேசினாங்க. அதை தொடர்ந்து அவர் இப்போ அசாடு என்ன சொன்னார்னா, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து நாங்கள் வந்து ஒரு மிலிட்ரி பில்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அந்த பில்டிங்கை வந்து இவர்கள் வந்து தாக்கியது தவறு, எல்லை மீறி வந்து தாக்கிட்டு போனாங்கன்றத சொல்லிவிட்டு அப்படியே அது லோ ப்ரொஃபைலை விட்டுட்டாங்க. இப்போ இந்த ஐஏஇசியை இவங்க எங்கேயுமே அட்மிட் பண்ணலை உள்ள. எப்போ அட்மிட் ஆகுதுன்னா 2024 சிரியா புரட்சி நடக்குது. அல்ஜுலானி நார்த்துலேருந்து வராரு, வந்து அப்படியே ஒரு 20 நாளில் வந்து என்டையர் சிரியாவை கேப்சர் பண்ணி டமாஸ்கஸ் வந்ததுக்கப்புறம் அந்த டிசம்பர் மாதம் ஐஏஇசி உள்ளே போகிறாங்க. போய் அதே சைட்டை வந்து செக் பண்ணுறாங்க. அந்த இடிக்கப்பட்ட இடத்தையும் அல்லசாட் என்ன பண்ணார்னா டன்ஸ் ஆஃப் சாயிலை போட்டு மூடுறாரு அப்போவே. அது எதற்கென்றால் அந்த ரேடியேஷனை ஃபர்தராக கண்டெயின் பண்ணுறதுக்காக. இப்போ அந்த சாம்பிள் எடுத்து பார்க்கும் பொழுது அது ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால் அது ஊர்ஜிதம் பண்ணப்பட்டது 2024, நடந்தது 2007. ஆனால் 2007 விமானங்கள் வந்தது, சத்தங்கள்லாம் கேட்ட போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இஸ்ரேலேருந்து விமானங்கள் வந்தது, நாங்கள் அதை துரத்தி அடிச்சிட்டோம், அவங்க திரும்பி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதில் வந்து டர்க்கி பிரசிடென்ட்டை சொல்லும்போது, வி அப்பாலஜைஸ், வி ஹவ் கிராஸ்ட் யுவர் ஏரியா, பட் மெயினாக நாங்கள் சிரியாவுக்கு போகிறதுக்காக தான் அதை யூஸ் பண்ணோம், அதனால் நாங்கள் அதை அப்பாலஜைஸ் பண்ணுறோம், பட் இந்த தகவலை நீங்கள் அசாடுக்கு சொல்லிடுங்க என்று. இது ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சுது. ஆனால் சிரியாவினுடைய ஒரு அட்டாமிக் பிளான்ட் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டது. இந்த சிரியாவினுடைய இந்த அணு உலையா இல்லாட்டி அணு குண்டை தயார் பண்ணக்கூடிய இந்த ஃபெசிலிட்டி அவங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கேயும் அதே மாதிரி இதில் சம்மந்தப்பட்ட சில விஞ்ஞானிகளை கடத்திட்டு போய் அசாசினேட் பண்ணியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட விஞ்ஞானி ஈஜிப்டை சேர்ந்தவர், அவர் இந்த சிரியாவினுடைய திட்டத்தில் இருந்தவர். அவர் ஏதோ ஒரு வெக்கேஷன் போகும்போது அங்கே வந்து இஸ்ரேல் படைகள் வந்து நேராக கப்பலில் போய் அடிக்க முடியாது, ஸோ நமக்கு ஸ்கூபா டைவர்ஸ் வச்சு கூட்டு போய் அவர் வந்து அந்த பார்ட்டியில் நடத்திட்டு இருக்கும்போது, அந்த பார்ட்டியில் இருக்கும்போது கரெக்டாக எய்ம் பண்ணி ஸ்னைப்பர்ஸ் வச்சு ஷூட் பண்ணி அப்படியே போட்டில் திரும்பி வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது இந்த 2007 இது முடிஞ்ச உடனே இப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒரு பிளான்ட்டை அடிச்சிட்டோம், இப்போ இதே மாதிரி இன்னொரு பிளான்ட் பண்ணலாம். இப்போ ஒரு பிளான்ட் அடிக்கிறதுக்கு இது ஏறக்குறைய ஒரு 6 வருஷமாக எந்த கம்யூனிகேஷனும் இல்லாமல் ஒரு பிளான்ட் உருவாகி கொண்டே இருக்கிறது.
எல்லா கம்யூனிகேஷனும் பேப்பரில் எழுதி சீல் பண்ணி 6 வருஷம் சிரியாவும் ரகசியமா வச்சிருக்காங்க. ரகசியமாக வைத்து ரகசியமாக தான் ஒரு அணு குண்டு திட்டத்தை வச்சிருக்காங்க. வைத்து போயிட்டு இருந்தது. இப்போ இதற்கு பிரெயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர். ஆமாம், சலாமின்ற ஒரு ஜெனரல். அந்த சலாமி வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், அப்புறம் மிலிட்ரி காலேஜில் கிராஜுவேட் ஆகிறாரு, வெரி ஸ்மார்ட் இன்ஜினியரு. அவர் அந்த அசாடு கண்ணில் பட்டதுனால அவரை ரொம்ப முன்னுக்கு கொண்டு வந்து அவர் இந்த அட்டாமிக் டைரக்டரேட்டுக்கு ஹெட்டாக இருக்கிறார். அவர் வந்து ரொம்ப ஹைலி செக்யூர்டு பர்சன். அவருடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா பஷார் அசாடுனுடைய ஆஃபீஸ்க்கு பக்கத்தில், பிரசிடென்ட்டினுடைய ஆஃபீஸ்க்கு பக்கத்தில். அவருடைய மூவ்மெண்ட்டு ரொம்ப ஹைலி ரெஸ்ட்ரிக்டடு. எப்போவும் கான்வாயில் ஹைலி செக்யூர்டு பர்சனாக தான் போயிட்டுருக்கிறாரு. இப்போ அவர் வந்து கண்டினியூ பண்ணார்னா திரும்ப இன்னொரு அட்டாமிக் பிளான்ட் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த ஆப்ரேஷன் இதோட முடியலை. இதை கண்டினியூ பண்ணி நம்ம ஜெனரல் சலாமியை தூக்கணும் என்ற அடுத்த மொசாடுக்கு அடுத்த அசைன்மெண்ட்டு. இப்போ அவங்க சலாமியினுடைய ப்ரோக்ராமை பார்க்குறாங்க. சலாமி வந்து இயர்லி ஒன்ஸு ஒரு வெக்கேஷன் எடுக்கிறார். இந்த வெக்கேஷன் ஆமாம் பீச்சில் அவருடைய பீச் ஹவுஸ் ஒன்று இருக்குது, அங்கே தான் போய் தங்குவார். ஸோ அப்போ வந்து நிறைய கெஸ்ட்டுக்கெல்லாம் அவர் டின்னர்லாம் கொடுப்பாரு. அதனால் அந்த தருணத்தில் நம்ம அவரை வந்து டார்கெட் பண்ணலாம். ஏன்னா டமாஸ்கஸில் அவரை பண்ண முடியாதுன்றது அவங்க முடிவுக்கு வந்துடுறாங்க. ஸோ அதுக்கு என்ன பாசிபிலிட்டி, எப்படி பண்ணலாம்? ஏன்னா அது பீச் சைடில் இருக்கிறதுனால நம்ம மோடில் தான் பண்ணணும். இப்போ மோடில் நம்ம வந்து ஏதோ ஒரு ஃபிஷ்ஷிங் ட்ராலர் மாதிரியெல்லாம் போயிட்டு அதிலிருந்து பாயிண்ட் பண்ணி அடிக்கலாம். பட் ஒரு வேளை கில்ட்டிங்கில் ஏதாவது ஆச்சுன்னா ரிஸ்க்கு. ஏன்னா அது வந்து வெரி ப்ரிசிஷனாக இருக்கணும். அப்போ வந்து அப்போ போட்லேருந்து அடிக்கக்கூடாது, லேண்ட்லேருந்து தான் அடிக்கணும். அப்போ அடிக்கிறது எப்போவுமே இவங்க பிளான் ஏ பிளான் பி வச்சுக்குவாங்க. ஆளுக்கும் அதே மாதிரி ஒரு ஆள் இன்னொரு ஆள், ஒரு குண்டு தப்பிச்சாலும் இன்னொரு குண்டு அடிக்கணும். அதனால் 2 பேர் வந்து ஸ்கூபா டைவர்ஸ் வச்சுட்டு அவங்க கொஞ்சம் சீல லெவலில் இருக்கும் பொழுது அவர்கள் உள்ளே போய் அவங்க வந்து ஒரு 8 to 9 தான் அவர் வந்து அந்த பால்கனியில் அப்பியர் ஆகிறார். அதுக்கு முன்னாடி கெஸ்ட் எல்லாம் வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீ வில் அப்பியர் அண்ட் தென் ஹீ வில் கண்டினியூ த பார்ட்டி. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதில் அவங்க எல்லாம் ட்ரைபாட்லாம் போட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக, ஏன்னா கரெக்டாக அவர் மட்டும்தான் அடிக்கணும், வேறு யாரும் கூட இருக்கிறவங்க யாரும் அடிக்கக்கூடாது. அதே மாதிரி அவர் வரும் பொழுது ஒரு குண்டு நெத்தி, ஒரு குண்டு கழுத்து, 2 பேரும் சைமல்டேனியஸாக அடிக்கிறாங்க. அடித்து முடிச்சுட்டு இம்மீடியட்டாக அவங்க 2 பேரும் போட்டில் ஏறி ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. ஸோ இதன் மூலமாக அந்த ஹெட் ஆஃப் தி அட்டாமிக் டைரக்டரேட்டும் எலிமினேட்டட். அதுக்கப்புறம் சிரியா வந்து இந்த அட்டாமிக் பிளான்ட்டை பற்றி அவங்க பர்சீவ் பண்ணவே இல்லை. அதனால் முக்கியமான 2 நாடுகளுடைய அட்டாமிக் பிளான்ட்டு அடிக்கப்பட்டு விட்டது. ஆனால் ஈரான் இதை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறது. இப்போ அதுதான் இன்றைய பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் சுற்றி உள்ள நாடுகள் அவங்க அணுகுண்டு தயார் பண்ணும்போதெல்லாம் அதை உடனடியாக அதை கண்டுபிடிச்சி அதை அழிச்சிருக்கிறாங்க. ஈராக்கில் அந்த அணு உலையை அழிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சிரியாவில் அல்கபார் அங்கே அப்படிங்கிற இடத்துல அவங்க டெவலப் பண்ண அந்த ரகசியமாக 7 வருஷமாக டெவலப் பண்ண அந்த அணுவிலையும் அவங்க தரமட்டமாக்கியிருக்கிறாங்க. இதே மாதிரி கவர்ட் ஆப்ரேஷன்ஸ் நிறைய இன்னும் பண்ணியிருக்கிறாங்க. முன்னாடி காலத்துகளோட பண்ணியிருக்கிறாங்க, முற்காலத்திலையும் பண்ணியிருக்கிறாங்க, பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பண்ணிட்டாங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். We will continue with the covert operations of Israel against their enemies.